Assalamu alaikum and good morning students. Okay, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா செங்கோண முக்கோணியை வச்சு பாஸ் பேப்பர்ல வந்த கொஸ்டின்ஸ் அதை எப்படி ட்ரிக்கியா நம்ம ஹேண்டில் பண்ணி என்ன ஆன்சருக்கு குயிக் ஆன்சருக்கு போறோம்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ஒரு சில ஷார்ட் நோட் சின்ன ஒரு ஷார்ட் நோட் சில மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு செங்கோண முக்கோணி வருது. இந்த செங்கோண முக்கோணில சரிதா சின்ன ஒரு பாயிண்ட் தான் 3 4 5 இவர் இருந்தா ஒரு செங்கோண முக்கோணி அமைக்கலாம். சாதாரண ஒரு முழு எண்ணில 3 4 5 இருந்தா ஒரு செங்கோண முக்கோணி அமைக்கலாம். இனி வரப்போறது அவரோட மடங்குகள். அதாவது உதாரணத்துக்கு 3 4 5 இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்தது இவர் 2 மடங்கா பாரு 6 வரலாம். இவர் 3 மடங்கு 9 12 15 ஓகே வரலாம். இவர் 12 16 20 அவரும் வரலாம். ஓகே இவருடைய அரை மடங்கு 3 4 5 அரை மடங்கு 1.5 1.5 2 2.5 இவ்வளவு மைண்ட்ல இருக்கா? அதாவது என்ன சொல்ல வாரணும்னு சொன்னா நல்லா பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணில ஒரு பக்கம் 3 இன்னொரு பக்கம் 4 இருந்தா மற்றைய பக்கம் செம்பக்கம் 5 இருப்பார். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முக்கோணில எப்போதுமே பெரிய கோணத்துக்கு எதிரே தான் பெரிய பக்கம் இருக்கும். பெரிய கோணத்துக்கு எதிரே பெரிய பக்கம் இருக்கும். சிறிய கோணத்துக்கு எதிரே சிறிய பக்கம் இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணில இருக்கிறதே பெரிய கோணம் யாரு? அந்த செங்கோணம் 90 பாகை. அப்படி பார்த்தோம் என்று சொன்னா அந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் யாரு? அவர் தான் செம்பக்கம். அந்த செம்பக்கம் தான் பெரிய பக்கமா இருப்பார். அவரோட பெரிய பக்கம் சொன்னா பெரிய நீளமாக காணப்படுவார். அப்ப அவர் தான் அந்த 5 காணப்படுவார். இவ்வளவுதான் ஷார்ட் நோட். சரிதானே? இவ்வளத்தையும் குயிக்கா மைண்ட்ல வச்சுட்டு இப்ப பாஸ் பேப்பர்ல வந்து கேள்வியில பார்ப்போம். ரீசெண்டா வந்த பேப்பர் இதுக்கு முதல் கூட கேள்வி வந்து இருக்கு. ரீசெண்டா நீங்க 2016 இருந்து ஒரு நார்மலா ஒரு 4 கேள்வி பார்ப்போம். சரிதானே? ஓகே ஐடியாவை பாருங்க. 2016ஆம் ஆண்டு வந்து 19வது கேள்வி. இந்த கேள்வி நீங்க வாசிச்சு பாருங்க. நான் அதை வாசிச்சு அந்த தரவை நோட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன சொல்ல வாராருன்னு சொன்ன அந்த கேள்வியில இது ஒரு என்ன இந்த வட்டத்தை ஏபின்னு சொல்றது நான என்ன செங்குத்தாக என்ன ஓ இவர் ஒரு சும்மா ஒரு எக்ஸ்னு வைக்கணும் சொல்றவர் ஒரு செங்குத்தாக அடிக்கார். ஓகே இவர் 90 பாகை. எனக்கு ஒரு விஷயம் தெரியும்டா தம்பி, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு நானுக்கு செங்குத்து வரைஞ்சா அந்த நான் என்ன செய்வார்? அந்த நானை இருசம கூறிடுவார்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே இப்போ நான் இவரை மட்டும் மைண்ட் எடுங்காப்போம். ஒரு செங்கோண முக்கோணி. ஓகே ஒரு செங்கோண முக்கோணில ஒரு பக்கம் 8 இன்னொரு பக்கம் 10 இருந்தா இன்னொரு பக்கம் யாராக இருப்பார்? 6 இருப்பார். அப்ப இவர் 6ன்னா இவரும் 6. ஏபியில நீளம் கட்டுது அப்ப 12 சென்டிமீட்டர். ஏஎக்ஸ் சொல்லுவார் 6 சொன்னா ஏபி 6 சக 6 12 சென்டிமீட்டர். ஓகே அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. அப்போ இந்த கேள்வி என்ன சொல்றாருன்னு சொன்னா இது ஒரு வட்டத்துல மையத்தினூடாக ஒரு கோடு போகுது. அப்ப ஏபின்னு சொல்ற ஒரு விட்டத்துல சொன்ன நம்ம வட்டத்துண்ட கோணம் படைச்சிருப்போம் தானே, அரை வட்ட கோணம் செங்கோணம்னு சொல்லி. அப்ப இவர் அரை வட்ட கோணம் செங்கோணம், இவர் செங்கோணம்னு சொன்னா ஏபிசின்னு சொல்றது செங்கோண முக்கோணின்னு சொன்னா பைத்தகரஸ் தேற்றம். ஓகே ஒரு பக்கம் 10 இன்னொரு பக்கம் 6, ஒரு பக்கம் 10 இன்னொரு பக்கம் 6, அப்ப மூணாவது பக்கம் 8. அப்ப ஏசியோட நீளம் 8. கேட்ட கேள்வி ஓகே ஏசி அப்ப 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி மத்த கேள்விக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு வந்து 5வது கேள்வி. இந்த கேள்வி என்ன சொல்றாரு? செங்கோண முக்கோணி ஒரு பக்கம் 6 இன்னொரு பக்கம் 8. எனக்கு தெரியும் ஒரு பக்கம் 6 இன்னொரு பக்கம் 8னா மூணாவது பக்கம் 10. அப்ப ஏசின்னு சொல்றவர் 10, ஏசின்னு சொல்றவர் 10. அவர் ஏற்கனவே தந்துட்டாரு ஏசி 10ல ஒரு பக்கம் தந்துட்டாரு 7. அப்ப 7ஐயும் எக்ஸையும் கூட்டினா எனக்கு 10 வாராருன்னு சொல்றவர் 10, 7ஐயும் எக்ஸையும் கூட்டினா எனக்கு 10 வரும் என்று சொன்னா எக்ஸ் பெருமானம் என்னடா சிம்பிளா சொல்லலாம் 3 சென்டிமீட்டர். எவ்வளவு குயிக் ஆன்சர் போலாம் பாரு. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு வந்து 18வது கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னா அங்க அவர் என்ன சொல்றாரு? ஒரு பக்கம் 10 டி சொல்றவரு என்ன 12 தந்திருந்தாரு. அவர் கேட்கிற கேள்வி பிசி. ஓகே நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்றேன் பாரு. இப்ப ஒரு வட்டம் இந்த கேள்வியிட மாறுதல் கேள்வி ரிப்பீட்டட் பா. எப்படி கேள்வி ரிப்பீட் ஆகுதுன்னு பாரு. ஒரு மையத்தில இருந்து நானுக்கு செங்குத்தா அந்த நான் இரு சம கூறிடும். இங்க அவரு ஒரு நானுக்கு டிஇன்னு சொல்ற ஒரு நான் ஓ சீன்னு சொல்ற ஒரு ஆரையினூடாக இருசம கூறிடப்படுறாருன்னு சொன்னா இவர மறுதலை இவர் செங்கோணமாக காணப்படுவார். அப்ப இவர் என்ன முக்கோணி? ஒரு செங்கோண முக்கோணில இவர் விடுங்கள இவர் பாருங்க 6 10 இந்த மூணாவது யார் அரிப்பார்? 8 அரிப்பார். அப்ப ஓபின்னு சொல்றவர் 8, ஓசின்னு சொல்றவர் 6. ஏன்னா ஏன் வட்டத்துல மையத்துக்கும் பரிதியும் தொடர்வது 6. ஓடி செல்றவர் 10ண்டா ஓஇ செல்றவர் 10ன்னு சொன்னா ஓசியும் எத்தனை பாக? சரி எத்தனை நீளம்? 10 தான். அப்ப ஓசின்னு செல்றவர் நல்லா பாருங்கடா தம்பி 10 சென்டிமீட்டர். ஓசி 10 சென்டிமீட்டர். ஓபின்னு செல்றவர் இப்ப நான் கண்டுட்டேன் 8 சென்டிமீட்டர். பைத்தகரஸ் தேற்றமே நான் யூஸ் பண்ண தேவையில்லை. இவர் இப்ப 8ன்னு சொன்னா பிசியோட நீளம் என்னடா தம்பி? இவர்ல இருந்து இவரை கழிச்சு விட்டேன்னு சொன்னா பிசின்னு சொல்றவரு 2 சென்டிமீட்டராக காணப்படுவார்.
கிளியரா? பைத்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதை மைண்ட்ல வச்சுக்கோ. நான் உண்மையை சொல்றேன், இவர் தான் வளமையா கேள்வி வந்துட்டு இருக்காரு. ஆனா நீ சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோ. 3, 4, 5 ஒரு செங்கோண முக்கோணில சின்ன ஒரு செங்கோண முக்கோணில எப்படியாப்பட்ட முக்கோணியா இருந்தாலும் சரி, பெரிய கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் பெரிய பக்கம், பெரிய நீளமாக காணப்படுவார். அப்ப ஒரு செங்கோண முக்கோணில பெரிய கோணம் 90 பாகை. அந்த 90 பாகைக்கு எதிரே ஒரு தான் செம்பக்கம். அப்ப அந்த செம்பக்கம் தான் இருக்கிறதே பெரிய ஒரு நம்பராக இருப்பார். அவரை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. மத்தது மாறி மாறி வரலாம். எங்களுக்கு ஒரு இப்படியான கேள்விகள் செய்யறதுக்கு இவ்வளவும் தெரிஞ்சா போதும். கிளியரா? சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னோட ஐடியா கண்டிப்பா என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி O-level ஃப்ரீ செமினார்ஸ் போய் கொண்டிருக்கு. இதுல நான் என்னோட கம்யூனிட்டி லிங்கை கொடுத்திருக்கிறேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணி எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசி உங்களோட மெட்ஸ் லெவலை பத்தி பேசிக்கொள்ளலாம். ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் ஓகே போய் கொண்டிருக்கும். டிசம்பர் லாஸ்ட் வீக்ல லாஸ்ட் ஃபைனல் மாடல் பேப்பர் இருக்கும். GC O-level அட்வான்ஸ் லெவல் 2024 ஆண்டு O-level எக்ஸாம் செய்ய போறவங்களுக்கு. அதே டைம் இன்ஷா அல்லாஹ் வார நெக்ஸ்ட் இயர்ஸ்ல A-level படிக்க போறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வீடியோஸும் நாங்க போடுறதுக்கு இருக்கோம் நெட்ஸ்ல, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிள்ளைகளுக்கு இந்த சேனல்ல. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலா இருக்கும். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. உங்களுக்கு இன்னும் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நல்ல ஒரு என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு படிப்புக்கு ஒரு என்ன சொல்ற உதவுகிற ஒரு சேனலா இந்த சேனல் எப்பவும் இருக்கும். ஸோ நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.